சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப அழகா பரிகாரத்தோட மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே துலாம் ராசிக்கு தான் சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். அப்ப ஹாப்பியா இருக்கலாம் அவங்க. ஆமா, இருக்கலாமான்னு நான் சொல்றேன். எப்படி இருக்குன்னு. ஓகே. பொதுவா இவங்களுக்கு சனி பகவான் இவங்க ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர். ஆனா இங்க மட்டும் முழுமையான சுபராக இங்க சனி பகவான் இருக்கார். இப்ப இங்க என்ன பண்றாங்க, இந்த சனி பகவான் போய் 6ஆம் இடத்துல இருக்காங்க. 6ல நம்ம பாரம்பரிய விதிப்படி 6ல சனி பகவான் கெட்ட கிரகங்கள், ஏன்னா அது பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 6ல இருந்தா பிளஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும், இந்த துலாம பொறுத்தளவுல நாங்க எப்படி எடுத்துக்கோம்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனைகளை தரக்கூடிய இடம். நம்ம எல்லா ஊர்லயும் சனி பகவான் வந்து தனிச்சிருப்பாரு, தனி சன்னதியில இருப்பாரே தவிர அது ஒரு மெயினான கோயிலா இருக்கும். ஆனா இந்த குச்சனூர்ல வந்து மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாக சனி பகவான் இருக்கு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்துறையில் வல்லுனர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். அனைவருக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிட ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆசானா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபரை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். உங்களுக்கும் ஜோதிடம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், வெளியில பார்க்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு மட்டுமாவது என் குடும்பத்திற்கு மட்டுமாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப அழகா ஏஎல்பி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப அருமையா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க கத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும்னா கண்டிப்பா நீங்க மேடமை தொடர்பு கொள்ளலாம். மேடம் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வேற யாருமே இல்லைங்க, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மேடமை சந்திச்சு இன்னைக்கான பயிற்சி பலாபலன்கள் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பு உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப அழகா வாழ்வியல் பரிகாரங்களும் சரி, இல்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மூலமா நிறைய பேருக்கு வந்து நீங்க ஜாதகம் பார்க்க கூட கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கத்துக்கிறதால என்ன மேம் பலன்? ஒரு சின்ன 2 லைன்ல சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ நமக்கு ஒரு தேவை அப்படின்னா ஒரு ஜோதிடர்கிட்ட போகிறோம். அவர் நம்மளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுக்காக நீங்கள் ஆகான் இருக்கீங்க, ஓகோன் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய யோக பலன்கள் வரும்னு சொல்லலாம். இன்னொரு சில ஜோதிடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இந்த தோஷம் இருக்கு, இதை கழிக்கணும், இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ணியும் விடலாம். இது எது உண்மை அப்படின்னு தெரியாம நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல தோத்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து ஜாதகம் படிச்சு இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸான அஸ்ட்ராலஜரா இருக்கக்கூடிய நிறைய பேரை உங்களுக்கு நான் கை காட்ட முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மகிட்ட வரும்போது கட்டணம் செலுத்துவதற்கு கூட பணம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு படிச்சுட்டு இன்னைக்கு அவங்க ஒரு ஜாதகத்திற்கு 25,000 வரையும் வாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியா வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்கு நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்காமல் நமக்கு நாமே தெரிந்து கொள்ளக்கூடிய பெரிய பலன்கள் எல்லாமே நீங்க ஒரு ஜோதிடத்தை பாத்துக்கலாம். பட் அவர் கரெக்டா தான் சொல்றாராங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்ம பயப்படாம இருக்கலாம். அப்படிங்கறதுதான் இதுல நம்ம கத்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க மேம். ஒவ்வொரு ராசிக்குமான சனி வக்ர பயிற்சி பத்தி இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சனி வக்ரம் அப்படின்னா என்ன, எந்த டேட்ல வந்து அது நடக்குது? கண்டிப்பா ஒவ்வொரு கிரகத்திற்குமே வக்ரம் அப்படின்னு இருக்கும். அதுல சூரிய சந்திரனுக்கு மட்டும் வக்ரம் அப்படிங்கிறது கிடையாது. மற்ற எல்லா கிரகங்களும் வக்ரம் ஆகக்கூடிய கிரகங்கள் தான். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் தன் அச்சில் நிற்கும் போது, இப்ப நம்ம ஓடுற பஸ்ல இறங்கினோம்னா எப்படி ஆகும், கொஞ்சம் தூரம் அந்த பஸ் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தன் அச்சில் ஒரு கிரகம் சுத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்தம்பனம் ஆயிடும். அந்த ஸ்தம்பனம் ஆகும்போது பாக்குறவங்களுக்கு அது பின்னாடி நகர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கும்.
அதுக்கு பேர் தான் நம்ம வக்ரம்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே கிரகம் வந்து பின்னாடி நகர்றதெல்லாம் கிடையாது. அந்த டக்குன்னு நிக்கும் போது அது சில நிமிஷம் அது பின்னாடி போற மாதிரி ஒரு ஃபீலை உருவாக்கும். இப்போ பஸ் நின்னுட்டு இருக்கும், சில பஸ் மூவ் ஆகும்போது நமக்கே நம்ம பஸ் பின்னாடி சிக்னல் எல்லாம் நிக்கும் போது கூட மூவ்மெண்ட் ஆற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த வக்ரம். அதுக்கு பேரு ஸ்தம்பனம்னு சொல்றது. சனியுடைய ஸ்தம்பனம் அப்படிங்கறது பொதுவா நம்ம இந்த சனி பகவான், நான் ஜோதிடம் படிக்கிறப்போ எனக்கு எங்க மாமனார் தான் குரு, தாய் மாமாவும் கூட. அப்ப இந்த சனி பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில என்னென்னலாம் கஷ்டங்களை கொடுப்பாருன்னு ஒரு பாடலாவே, புலிப்பாணி பாடல் மாதிரி ஒரு பாடலாவே அவரே ஓனா எழுதினது. அந்த பாடலை சொல்லிடுவாங்க. அந்த பாட்டை சொன்னோம்னா போதும், சனி பகவான் என்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு அதுல வந்துடும். பாரப்பா ஏழரை சனி அஷ்டம சனியின் பலன் அதனை சொல்ல கேளு, பல தொழிலும் கெட்டுவிடும் பணத்துக்கோ திண்டாட்டம், பாடுபட்டு சேர்த்த பணம் பல வழியில் விரயமாகி பஞ்சனையில் தொயின்ற மகன் பாய் தேடி அலைவானப்பா, பால் சோறு உண்ட மகன் பழைய கூழ் தேடிடுவான், கைத்தொழிலும் கட்டுவிடும் கடன்காரர் மொய்த்து நிற்பார், கையவன் என்ற பெயரும் வரும், கட்டியவள் கலகம் செய்வாள் கடிமனையில் போர்க்களமாம், கஷ்டமோ கஷ்டமப்பா கால்நடையாய் அலைவான் மைந்தன், பெற்றோரும் பகையாவார் பிள்ளைகளும் சொற்கேளார், உற்ற நண்பர் பகையாவார் உறவுக்காரர் பகையாவார், ஊனுறக்கம் கெட்டுவிடும் உடல் நோயோ வதவதைக்கும், சீறி வரும் சென்னாக கண்டம் சிறை பயமும் உண்டாகும் பார், வீட்டினிலே உயிர் சேதம் விசனத்துக்கோ பஞ்சமில்லை, வித்தைகளும் பழிக்காது விவேகியும் மூடனாவான், விதைத்த விதை முளைக்காது விளைந்த பயிர் தேராது, வியாபாரம் நட்டமாகி வேற்றோருக்கு ஓட்டிவிடும், அங்கேயும் பாரப்பா அவதூறு வந்து சேரும், அஷ்டலட்சுமியும் மறைந்திடுவாள் அஷ்ட கண்டங்களும் தோன்றும் அப்பா, அனல்பட்ட புழு போல அலறிடுவார் ஜாதகர். இதுதான் ஏழரை சனிக்கான பாட்டு. அப்ப இந்த ஒரு பாடல்லையே அந்த ஏழரை சனின்றது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறது அப்படியே தத்ரூபமா இருக்கும். மொத்தமா இது அதனுடைய இதுக்குள்ள அடங்கிடும். இத பாட்டை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் கண்ணுல தண்ணி வந்துடும். இதுக்கு மேல பலனே அவங்க கேட்க வேண்டாம், எல்லாமே இதுக்குள்ளே வந்து. அதான் இந்த பாடலை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க போறோம் அவரவர்களுடைய செயல்களை பொறுத்து. கண்டிப்பா. ஏன்னா அப்படிப்பட்ட சனி பகவானை தான் நீதிமான்னு சொல்றோம். இவர் நமக்கு விருப்பப்பட்டு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கொடுக்கறது இல்ல, நம்ம செய்த செயல் வினைகள் எங்கெங்கெல்லாம் அதுக்கு தான் என்ன விதைய ஊனி இருக்கோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண போறோம். நம்ம நல்ல பழங்களை எடுத்துச்சோம்னா நல்ல பழமா நமக்கு கிடைக்கும். அப்ப இல்ல வெறும் முள்ளு செடியை தான் நம்ம தூவி இருக்கோம்னா முள்ளுதான் நம்மளை குத்தும். அதனால இந்த சனி பகவான், அதனாலதான் கர்மகாரகன் நீதிகாரகன்னு சொல்றது. இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு நிறையவே நல்ல பலன்கள் வரும். இல்ல அவர் ஆகாத இடத்துல இருக்காருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். இப்ப துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரம் அப்படிங்கிறது ரொம்ப கிஃப்ட். ஆனா நல்லது நடக்கிறவங்களுக்கு இந்த வக்ரம் அப்படிங்கிறது அது கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால யாருக்கெல்லாம் நல்லா இல்லை, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நிச்சயமா ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம பார்த்துடலாம் மேம். சனி வக்ர பயிற்சி பலாபலன்கள் ரொம்ப அழகா பரிகாரத்தோட மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே துலாம் ராசிக்கு தான் சனி பகவான் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியவராக இருப்பார். அப்ப ஹாப்பியா இருக்கலாம் அவங்க. ஆமா, இருக்கலாமான்னு நான் சொல்றேன். எப்படி இருக்கு பொதுவா இவங்களுக்கு சனி பகவான் இவங்க ராசியிலே உச்சம் பெறக்கூடியவர். இவங்க யாருக்கு இடம் கொடுக்குறாங்க பாருங்க, சனி பகவானுக்கு தான் இடம் கொடுக்குறாங்க, அந்த துலாமுடைய சுக்கிரன். அதனாலதான் துலாம்ல சனி பகவான் உச்சம் பெறுது. அதுவும் இல்லாம 4ஆம் இடம் சுகபோகத்தை தருவதற்கும் பூர்வ புண்ணியத்தை செயல்படுத்துவதற்கும் யாரு காரணமாகறாங்கன்னா இந்த சனி பகவான் தான். ஒரு முழு சுபராக துலாம் ராசிக்கு சனி பகவான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சில ராசிக்கு 1 பிளஸ் 1 மைனஸ் ஆகும். ஆனா இங்க மட்டும் முழுமையான சுபராக இங்க சனி பகவான் இருக்காரு. இப்ப இங்க என்ன பண்றாங்க, இந்த சனி பகவான் போய் 6ஆம் இடத்துல இருக்காங்க. 6ல நம்ம பாரம்பரிய விதிப்படி 6ல சனி பகவான் கெட்ட கிரகங்கள், ஏன்னா அது பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் 6ல இருந்தா பிளஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இந்த துலாமை பொறுத்தளவுல நாங்க எப்படி எடுத்துக்கோம்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது பிரச்சனைகளை தரக்கூடிய இடம். இதுல நல்ல விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு கடன் கேட்டோம்னா கிடைச்சிடும், அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதே நேரத்தில் நீங்க மற்றவங்க பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்துல நீங்க ஒரு தொழில் பண்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு யோகத்தை தரும். நீங்க ஒரு மருத்துவரா இருக்கீங்க, ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க, ஒரு மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கீங்க, இல்ல ஆர்மில இருக்கீங்க, ஒரு தீயணைப்பு துறையில இருக்கீங்க, செக்யூரிட்டி ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒரு பொது செயல்ல தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு துறையில நீங்க இருக்கீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிளஸ் இந்த காலகட்டம். ஆனா இப்ப வக்ரம் ஆயிருக்காரு இல்லையா, இந்த வக்ரமானது மத்தவங்க எல்லாருக்குமே நன்மைகளை தரும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறதுக்கான அந்த விரோதிகள் இவங்களுக்கு உருவாகிட்டே இருப்பான். துலாமை பொறுத்தளவுல இவங்க வளர்ச்சியை பிடிக்காத விரோதிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே இருக்கும். தொழில் போட்டிகள் நிறைய இருக்கும். அப்ப அதெல்லாம் இந்த நேரத்துல குறையும்.
இவங்களுக்கு யாரெல்லாம் எகென்ஸ்டா ஆப்போசிட்டா வேலை செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். அது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு இவங்க சமயோஜிதமா செயல்படக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு லோனை போட்டு ஒரு இடமோ வீடோ வாங்கக்கூடிய ஒரு நேரமும் போய்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு வீட்டுக்கு ஒரு உறவு வரும். அது சொத்தாக இருக்கும் அல்லது சுகமாக இருக்கும், இல்ல ஒரு பர்னிச்சர் கூட இந்த நேரத்துல வீட்டுக்காக நீங்க வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிளஸ்ஸான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, இந்த சனி வக்ர காலகட்டங்கள்ல நீங்க யாராவது ஒருத்தர ஆஸ்பத்திரிக்கு மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. அது வயது முதிர்ந்தவர்கள், கூட்டிட்டு துணைக்கு போகிறதுக்கு ஆள் இல்ல, தெரியாதவங்கள தான் முதல்ல பண்ண வேணும். தெரிஞ்சவங்களை சும்மா இருக்கிறவங்களவா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாலும் போக கூடாது. யாருக்கு அவசியப்படுதோ அவங்க. இப்ப நம்ம கேள்விப்படுவோம் பக்கத்து வீட்டுல உடம்பு சரியில்லைங்க, எப்படி வேலைக்கு போகணும், என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க போயிட்டு வாங்க நான் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிட்டு போகலாம். இல்ல நம்ம ரோட்ல ஒருத்தவங்களை பாக்குறோம், அவங்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்பட்டா வாங்கி கொடுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி நம்ம மருத்துவ உதவிகளோ நம்மளால முடிந்த உதவிகளோ நம்ம செய்யும் போது அது ரொம்ப புண்ணியமாக இந்த நேரத்துல அவங்களுக்கு வேலை செய்யும். அதுவே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அவங்களுடைய கஷ்டங்கள்ல காப்பாற்றக்கூடிய வல்லமையும் அந்த காலகட்டங்களில் ஏற்படும். அதனால இவங்களுக்கு இப்ப கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இயல்பாகவே இருக்கு. அதை தாராளமா இவங்க பயன்படுத்திக்கலாம். கூடுதலாக இந்த காலகட்டங்கள் இன்னும் நிறைய நன்மைகளை பெறணும் அப்படின்னா இவங்களுக்கு குச்சனூர் சனீஸ்வரன். இந்த குச்சனூர் சனி பகவானை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். இந்த குச்சனூர் சனி பகவான் தனியா மூல விக்கிரகமாவே இருக்காரு. நம்ம எல்லா ஊர்லயும் சனி பகவான் தனிச்சிருப்பாரு, தனி சன்னதியில இருப்பாரே தவிர அது ஒரு மெயினான கோயிலா இருக்கும். ஆனா இந்த குச்சனூர்ல மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாக சனி பகவான் இருக்காரு. சிவனுடைய சொரூபமாக அந்த 6 கண்கள் இருக்கும் அவருக்கு. அந்த 3 பேருடைய அந்த கண்கள்ல 6 கண்கள் அவருக்கு முகத்துல இருக்கும். அப்படியே ஒரு வித்தியாசமான ஒரு திருக்கோலம். அது இப்பதான் சமீபத்துல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால ரொம்ப ஒரு பிளஸான ஒரு சூழ்நிலை. அதனால இந்த குச்சனூர் சனி பகவானை நீங்க எங்க இருந்தாலும் அங்க போய் தான் வழிபடணுங்கிறது இல்லை. எங்க இருந்தாலும் அவரை மும்மூர்த்திகளின் சொரூபமாக இருக்கக்கூடியவரை நீங்க வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கிரகத்திலேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இந்த சனி பகவான். அதனால இவரை கும்பிடும் போது இவங்களுக்கு துலாமுக்கு அவர் தான் பெஸ்ட் ஒரு இஷ்ட தெய்வம். என்ன அப்படின்னா இவங்களுக்கு சனி பகவான். சனி பகவானை பார்த்து பொதுவா எல்லாரும் பயப்படுவாங்க, இவங்க இஷ்ட தெய்வமே சனி பகவான் தான் அப்படின்றீங்க. ரொம்ப சிறப்பு மேம். இன்னைக்கு ரொம்ப அழகா, அதுவும் குச்சனூரை பத்தி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். நிறைய பேருக்கு இந்த ஆலயம் தெரிஞ்சிருக்காது. இந்த பதிவின் வாயிலாக மக்களுக்கு அது போய் சேர்ந்ததற்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க ஜாதகம் கத்துக்கணும், எனக்கு ஜாதகம் பார்க்கணும், என்னோட குடும்பத்தினருக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேம் கிட்டேயே நீங்க டைரக்டா ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் டீடைல் பத்தி நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் நீங்க சொல்லுங்க, ஆன்லைன் கிளாஸ் எப்படிலாம் எடுக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி தருவீங்க? கண்டிப்பா இப்போ ஆன்லைன் கிளாஸ் இப்போ உள்ள அவசர யுகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கு. ஏன்னா பல நாடுகள்ல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிறதுனால விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், நம்ம தமிழ்நாட்டுக்கு விடிய காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் கிளாஸ் நடக்குது. இந்த கிளாஸ் முதல்ல எல்லாம் ஜோதிடம் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பரம்பரையா வரணும், பாரம்பரியமா வரணும், தெரிஞ்சவங்க தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ அப்படி கிடையாது. இது ஒரு அடிப்படை வாழ்க்கை கல்வி. நம்ம எப்படி பாடத்திட்டம் படிக்கிறோமோ அதே மாதிரி இது நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ +2 வரையும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம், என்ன கத்துக்க போறோம்? எதுவுமே கத்துக்கிறது இல்லை. அந்த கணக்குகள் போடுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கும், இயல்பான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். ஆனா வாழ்க்கையை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி என்னன்னா இந்த ஜோதிடம் தான். அப்ப இந்த ஜோதிடம் படிக்கிறதுனால நமக்கு அடுத்து என்ன பலன்கள் நடக்குது, எந்த கிரகம் என்ன மாதிரியான குணத்தோட இருக்கு, அது எப்படியெல்லாம் நம்மளை அப்ளை பண்ணுது. நம்ம ஒரு சில நேரத்துல கோவப்பட்டிருப்போம், ஒரு சில நேரத்துல சந்தோஷப்படுவோம். சந்தோஷப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு, கோவப்படுறதுக்கு எந்த கிரகம் காரணமா இருக்கு. அடுத்தவங்க கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ செவ்வாய் வேலை செய்தாட்டு இருக்கு, ரொம்ப கோவமா இருக்காங்க, ஒரு 10 நிமிஷம் போட்டோம். எந்த ஒரு உணர்ச்சிகளுமே 10 நிமிஷத்துக்கு மேல நிலைச்சு இருக்காது. அது அழுகையா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, சிரிச்சுக்கிட்டே இருங்களேன். ஒரு 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா வயிற்று வலி வந்துடும், அதுக்கு மேல சிரிக்க முடியாது. அழுகையா இருந்தாலுமே 10 நிமிஷத்துக்கு மேல தேம முடியாது. அந்த மாதிரி அந்த நிகழ்வு நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அவ்வளோ ஒரு ஸ்பெசிபிக் இருக்கு. 10 நிமிஷம் அது என்ன உணர்வாக நமக்கு பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது வரையும் நம்மளால துல்லிதமா தெரிஞ்சுக்க முடியும். இதை உங்க வாழ்க்கைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கல்வியாக, ஒரு மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கல்வியாக நீங்க இதை எடுத்துக்க முடியும். அப்ப இதை படிக்கிறதுனா உங்களுக்கு விடிய காலையில நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வகுப்புல ஜாயின் பண்ணணும்னா ஒரு 64 வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த வீடியோவில்
இந்த கிளாஸ்ல என்ன எடுக்க போறோம், நீங்க எதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விளக்கங்கள் அதுல இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க. மற்றபடி ரொம்ப கணக்கு முறைகள் கிடையாது. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல டைப் பண்ணீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேரே இருக்கு. அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்க ஜாதக கட்டத்தை நீங்க போட்டு எடுத்துக்க முடியும். நம்ம எப்படி பலன் பார்க்கறதுங்கிறத மட்டும் தான் நம்ம வகுப்புல தெரிஞ்சுக்க போறோம். அது 1 மாசம் கிளாஸ் தான். 15 நாள் உங்களுக்கு சப்ஜெக்டா இருக்கும், 15 நாள் பிராக்டிகலா இருக்கும். உங்க ஜாதகத்தை, உங்க உறவுகள் ஜாதகத்தை நீங்களே போட்டு பலன் எடுக்கக்கூடிய ஒரு முறையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். சூப்பர் மேம். ஜாதகம் கத்துக்கிறது இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்றது இல்லாம எளிமையா கத்துக்கலாம், அதுவும் ஒரே மாதத்துல ஜாதகம் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு தோணல் இருக்கும், நம்மளும் கத்துக்கலாம், நம்ம பொண்ணுக்கோ இல்ல பிள்ளைக்கோ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, ஏன் திருமணம் ஆகல, நம்ம தெரிஞ்சுக்க முடியுமான்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.